103.6 103.4 சூரியன் FM நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் FM செய்திகள். சூரியன் செய்திகள். சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் சுல்தான் அசார்டீன், மனோபிரியா வாமதேவன், செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இந்த ஆண்டுக்குள் 6வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. 1ஆம் திகதிக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்த உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. எந்தவொரு தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கும் அடிபணியப் போவதில்லை என அரசாங்கம் கூறுகிறது. கிவுல் ஓயா திட்டத்தை எதிர்த்து வடக்கில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என கனடா பிரதமர் கூறுகிறார். எந்தவொரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டல்களுக்கு அடிபணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார முகமைத்து உதவியாளர் பதவிக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 213 பேருக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார சேவையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மக்களுக்கு தரமான சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கிய இலக்காகும். வெளிநாடுகளில் அதிக வேதனம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டி வேதன உயர்வுகளை கோரும் எந்தவொரு தரப்பினரின் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் அடிபணியப் போவதில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சுகாதார அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முன்வராது மருத்துவர்கள் மீது சேறு பூச முயல்வதால் எதிர்வரும் 1ஆம் திகதிக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமில் விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார். அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தினால் நாடளாவிய ரீதியாக உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இன்று முதல் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த தொடர் பணி புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தொடர் பணி புறக்கணிப்பை 48 மணித்தியாலங்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் சுகாதார பிரதி அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிற்கமைய இந்த பணி புறக்கணிப்பை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாளிகாவத்த மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளராக கடமை புரியும் மருத்துவர் ஒருவர் தொடர்பில் எழுந்த பிரச்சினையினை முன்னிறுத்திய குறித்த சங்கம் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கவிருந்தது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் 2 கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளன. அதன்படி அஸ்வசும 1ஆம் கட்டத்தின் கீழ் 14,15,584 பயனாளி குடும்பங்களுக்கு 1,123 கோடியே 47,13,750 ரூபாய் நிதி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது. அத்துடன் அஸ்வசும 1ஆம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாதம் முதியோர் கொடுப்பனவாக 6,18,440 பயனாளிகளுக்கு 309 கோடியே 22 லட்சம் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட உள்ளது. அதேபோன்று அஸ்வசும 2ஆம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக 2,48,454 பயனாளி குடும்பங்களுக்கு 223 கோடியே 51,37,500 ரூபாய் வைப்பிலிடப்பட உள்ளது. மேலும் அஸ்வசும 2ஆம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக 68,183 பயனாளிகளுக்கு 34 கோடியே 9,15,000 ரூபாய் நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் அஸ்வசும கணக்குகளில் வைப்பிடப்பட உள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
அரசாங்கத்தினால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படும் கிவுல்நோயா திட்டத்தை நிறுத்துமாறு கோரி எதிர்வரும் 2ஆம் திகதி திங்கட்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி வவுனியா நெடுங்கேணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வவுனியா வடக்கினைச் சேர்ந்த பொது அமைப்புகளுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து நேற்று நடத்திய விசேட சந்திப்பின் போதே இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் கிவுல்நோயா திட்டம் தமிழ் மக்களின் இன பரம்பலை குறிவைக்கவில்லை என்றும் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டதாகவும் அரசாங்கம் கூறுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்று வீசும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மேல், சப்ரகமோ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை, அனுராதபுரம் மாவட்டங்களில் இன்று காலை வேளையில் பனி சூழ்ந்த வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfm.news.lk என்ற நமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள். வெளிநாட்டு செய்திகள். பிரித்தானியாவிலிருந்து அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டத்தை தற்போதைய பிரதமர் கீர் ஸ்டாமர் ரத்து செய்துள்ள நிலையில் அதற்கான நிலுவைத் தொகையை கோரி ருவாண்டா அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. பிரித்தானியாவில் கடந்த கன்சர்வேட்டிவ் அரசு சட்டவிரோதமாக வந்த அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்ப ஒப்பந்தம் செய்திருந்தது. இதற்காக பெரும் நிதி வழங்க ஒப்புக் இதுவரை சுமார் 700 மில்லியன் பவுண்ட்ஸ் செலவிடப்பட்டுள்ளதில் 290 மில்லியன் பவுண்ட்ஸ் ருவாண்டாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் 2024 பொதுத் தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் கீர் ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்தது. இதனால் மீதமுள்ள 220 மில்லியன் பவுண்ட்ஸ் தொகையினை வழங்க முடியாது என பிரித்தானியா அறிவித்தது. ஆனால் ஒப்பந்தத்தை பிரித்தானியா மீறியதாக கூறி மீதமுள்ள தொகையினை பெற்றுக் கொள்வதற்கு நிரந்தர நீதாய நீதிமன்றத்தில் ருவாண்டா அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. எனினும் இதனை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்ளப் போவதாக பிரித்தானிய உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. பிணை கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல் அபீப் நகரில் வைக்கப்பட்டிருந்த அடையாள கடிகாரம் 844 நாட்களுக்கு பின்னர் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரால் சிறை பிடிக்கப்பட்டிருந்த இறுதி பிணை கைதி உடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து இந்த கடிகாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தி குழந்தைகள் உட்பட 251 பேரை பிணை கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதுடன் கடந்த 2 ஆண்டுகளாக இருதரப்பினரிடையே இடம்பெற்று வந்த மோதல் அமெரிக்காவின் தலையீட்டுடன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தாம் ஆற்றிய உரையை திரும்பப் பெறும்படி அமெரிக்க தரப்பில் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் தகவலை கனடிய பிரதமர் மார்க் கார்னி மறுத்துள்ளார். தாம் கூறிய கூற்றில் இப்போதும் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய மார்க் கார்னி அமெரிக்காவை கோடிட்டு காட்டி வல்லரசு நாடுகள் உலக ஒழுங்கை சிதைப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா இருப்பதால்தான் கனடா பிழைத்துக் கொண்டிருக்கின்றது என்று பதிலளித்தார். இந்த நிலையிலேயே கனேடிய பிரதமரின் தற்போதைய கருத்து வெளியாகியுள்ளது. யுக்ரைனில் தனது ராணுவ பலத்தை தக்க வைத்துக் கொள்ள ரஷ்யா பல்வேறு சர்ச்சைக்குரிய மற்றும் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ராணுவத்தில் சேரும் வெளிநாட்டினருக்கு விரைவான குடியுரிமை வழங்கப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது. அத்துடன் இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக ஊதிய வேலை என கூறி கட்டாய ராணுவ ஒப்பந்தங்களில் சேர்க்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் போரில் பங்கேற்றால் அவர்களுக்கு முழு மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவார்கள் என ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் இதுபோன்ற அதிரடி ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து உலகத் தலைவர்கள் தங்கள் நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பாக விடுவிக்குமாறு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர்.
இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfm.news.lk என்ற நமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள். வர்த்தக வாணிப செய்திகள். ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் இலக்குப்படி 10% வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி 2030ஆம் ஆண்டில் 36 பில்லியன் வருவாய் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். With that, we are expecting minimum 10% export growth. So the National Export Development Plan, our target is to reach more than 36 billion revenue by 2030. இந்த நிலையில் இந்த வருடத்தில் தமது சபை ஏற்றுமதி வருமானமாக 20 பில்லியன் ரூபாய்களை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் வர்த்தகத்துறையின் மூலம் 16 பில்லியன் ரூபாய்களையும் சேவைகள் மூலம் 4 பில்லியன் ரூபாய்களையும் எதிர்பார்ப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். So this year, we are expecting more than 20 billion export revenue. We are more than 16 billion from the merchandising and the service sector. We are expecting 4 billion. வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள். சூரியனின் விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற மூன்றாவதும் இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 53 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 357 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இது இலங்கை மண்ணில் இங்கிலாந்து அணி ஒருநாள் போட்டியில் பதிவு செய்த அதிகபட்ச ஓட்டங்களாகும். இங்கிலாந்து அணி சார்பில் ஜோ ரூட் 111 ஓட்டங்களை பெற்று தனது 20வது ஒருநாள் சதத்தையும், ஹாரி புரூக் 137 ஓட்டங்களை பெற்று 3வது ஒருநாள் சதத்தையும் பூர்த்தி செய்தனர். இதனை அடுத்து 358 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 46.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 304 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது. எனினும் இலங்கை அணி வீரர் பவன் ரத்நாயக்க மாத்திரம் 121 ஓட்டங்களை பெற்று தனது முதலாவது ஒருநாள் சர்வதேச சதத்தை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfm.news.lk என்ற நமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இந்த ஆண்டிற்குள் 6வது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. 1ஆம் திகதிக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையினை தீவிரப்படுத்த உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. எந்தவொரு தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கும் அடிபணியப் போவதில்லை என அரசாங்கம் கூறுகின்றது. கியூலோயா திட்டத்தை எதிர்த்து வடக்கில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என கனடிய பிரதமர் கூறுகின்றார். இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் 12:30 நீங்கள் கேட்கலாம்.